வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்த உடனே இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பு அளக்குறீங்களோ ரவை, அதே கப்பில் மற்ற பொருள்லாம் அளந்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரவை நல்லா வறுப்படட்டும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு லைட்டாக வறுத்துட்டு இதில் நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த ரவையை நல்லா கலந்து விடுங்க. அதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு நல்லா ரவையை வேக வச்சிடலாம். கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ரவை நல்லா அந்த பால் எல்லாமே இழுத்துக்குச்சு. ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வேகணும். இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். சர்க்கரை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா பாகு பதம்லாம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சி கையில் தொட்டு பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி வரும். அது மாதிரி இருந்தாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க, அதிகம் சேர்க்காதீங்க. இது சேர்த்துனா கட்டியாக தான் இருக்கும் சர்க்கரை. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை நல்லா ஆறி இருக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. கைகளால் அழுத்தி பிசைங்க. அந்த ரவை முழுசாக இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. அப்போ நம்ம பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். பால் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது நீங்கள் சேர்க்க வேணாம், அது ஆப்ஷனல் தான். அதுபோல் நீங்கள் திக்கான பால் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம பாலில் தான் குக் பண்ணியிருக்கோம். இது இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மாவில் ஃபுல்லாகவே அது படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வேணுன்ற ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உருளையாக நீட் ஷேப்புக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதோ பால் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்லெட் மாதிரி ரவுண்டாக கூட நீங்கள் தட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இது மாதிரி எடுத்திருக்கேன். இது மாதிரியே எல்லா ரவையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒன்றா இதில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமை வச்சே குக் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம ரவையாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டு ஈவனாக எல்லா பக்கமும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு. நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த சூடோடு எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாவில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாவு ஆறி இருந்தால் கூட நீங்கள் சூடு பண்ணிக்கங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இதை ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சக்கரை தண்ணிலாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப சூப்பராக நல்லா ஜூஸியான ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரவையில் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.